இன்பமான வாழ்விற்கு இணைய வழி ஆலோசனைகள் இந்த நிகழ்ச்சியின் வழி உங்கள் அனைவரும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. வணக்கம். நான் வைத்தியர் அகஸ்தியரதி லட்சுமிகாந்த். இன்னைக்கு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ஒரு விஷயத்தோட வந்திருக்கேன். என்னன்னு கேக்குறீங்களா? இது பைத்தங்காய். ஏன் இது தெரியாதா? பைத்தங்காய் நாங்களாம் சாப்பிடுவோம். ஆமா, கறி மீனெல்லாம் போடுவாங்களே பைத்தங்காய். சரி, இந்த பைத்தங்காய் பக்கத்துல என்ன வச்சிருக்கேன்? காராமணி வச்சிருக்கேன். காராமணியா? ஆமாங்க, தட்டைப்பயிறு. இந்த தட்டைப்பயிறு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காராமணிய நம்ம மொச்சக்கொட்டை இதெல்லாம் சேர்த்து போட்டு கொஞ்சம் கருவாட்டு கறி வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க. சரி, இது தட்டைப்பயிறு. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இந்த பைத்தங்காய் விதை தான் இந்த காராமணி. பாக்குறீங்களா? இப்ப இது ஒரு பைத்தங்காய். இந்த பைத்தங்காவை நீங்க உடைச்சு எடுத்தீங்கன்னா இந்த ஒரு விதை இருக்குது பாருங்க. இந்த விதை முத்தி போன பைத்தங்கால இருந்து நம்ம எடுக்கிறோம் இல்லையா? இந்த விதையை தான் இந்த காராமணியா நம்ம கொண்டு வரோம். நம்பலையாங்க? பொட்டானிக்கல் நேம் காராமணிக்கு என்ன, அதாவது தட்டைப்பயிருக்கு என்ன, பைத்தங்காவுக்கு என்ன, தேடி பாருங்க, உங்களுக்கே உண்மை தெரியும். அப்ப நம்ம வைத்தியர்கள் என்ன சொல்லுவோம்னா, கரப்பான், இந்த காராமணின்னு சொல்லக்கூடியது கரப்பான் அப்படின்னு சொல்லுவோம். அரிப்பு, எக்ஸிமா, சொரியாசிஸ் பிரச்சனை உள்ளவர்கள் இதை சாப்பிடாதீங்க, காத்து பிரச்சனை உள்ளவங்க இதை சாப்பிடாதீங்கன்னு சொல்லுவோம். ஆனா நிறைய பேருக்கு தெரியாது பைத்தங்காய் சாப்பிடக்கூடாதுன்னு. பைத்தங்காவும் வாய்வு தாங்க. ஸோ அரிப்பு பிரச்சனை உள்ளவர்கள், காத்து அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்வு பிரச்சனை உள்ளவர்கள் பைத்தங்காவும் சாப்பிடாதீங்க, காராமணி என்ற இந்த தட்டைப்பயிரை சாப்பிடாதீங்க என்ற எண்ணத்தோடு உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.